சமூக வலைதளத்தில் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டதற்காக ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் தவறான அவதூறை பரப்பும் வகையிலும் போலியான செய்திகளை பரப்புவோர் மீது சென்னை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். சமூக பிரச்சனையை தூண்டும் வகையிலும் அவர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான அவதூறுகளை பரப்பும் வகையிலும் பிரச்சனையை தூண்டும் வகையிலும் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.